Taste the Daily. வணக்கம் மஞ்சுளா. கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அடுத்து சவுந்தர சோழபுரம், அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு இடையே வெள்ளாற்றில் கடந்த அதிமுக ஆட்சியில் அப்பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேல் செலவில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றத்தால் திமுக அரசு மேம்பாலத்தின் இருபுறமும் மேம்பாலத்தின் இணைக்கும் சர்வீஸ் சாலை அமைப்பதாக கூறியிருந்தனர். ஆனால் இதுவரை அமைக்காமல் கிடப்பில் போட்டு விட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளாற்றில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மண் சாலையில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடலூர் மாவட்டம் பெண்ணடம் பகுதிக்கு அத்தியாவசிய பணிகளுக்காக வந்து செல்வது வழக்கம். கடந்த 2 நாட்களாக இப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அப்பகுதி வெள்ளாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மண் சாலை நீரில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களும் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லும் பொதுமக்களும் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திமுக அரசின் அலட்சியத்தாலே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதா பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மழை பெய்யும் பொழுதெல்லாம் இது போன்ற வேதனைகளை அனுபவித்து வருவதாக கூறுகின்றனர். மஞ்சளா.